பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். நான் உங்கள் முன்னாடி இன்றைக்கி என்ன தலைப்பு பேச வந்திருக்கேன் அப்படின்னா, ஒரு சிறிய எறும்பை வச்சு நம்ம வேதாகமத்தின் மூலமாக நமக்கு கர்த்தர் சொல்கிற வார்த்தையை நம்ம பார்க்கலாம். நம்மக்கிடத்துல என்ன அப்படின்னா, எறும்பினிடத்தில் நம்ம என்ன கற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஏன்னா எறும்பை பற்றி நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 6, 7, 8 வசனத்தில் சொல்லியிருக்காங்க. எறும்பு ஒரு ஞானமுள்ள எறும்பினிடத்தில் போய் நம்ம என்ன கற்றுக்கொள்ளலாமா, ஞானத்தை கற்றுக்கொள்ளணும்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா, எறும்பு ஒரு சாதாரணமான ஒரு சிறிய கண்ணுக்கே தெரியாத ஒரு உயிரினம் எறும்பு. ஆனால் அதை வச்சு நம்ம என்ன கற்றுக்கொள்ளலாம் அப்படின்னா, சுறுசுறுப்பு, தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, இந்த 3 காரியத்தையும் எறும்பை வைத்து நாம் கற்றுக்கொள்ளலாம். இதன் மூலமாக நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, எறும்பு யாரையும் சார்ந்து முதலாவது வாழாது. மழை காலத்துக்கு வேண்டிய நம்மளால் போய் உணவு சேகரிக்க முடியாது அப்படிங்கிற ஞானத்தை தனக்குள்ளே வைத்து கொண்டு கோடை காலத்திலே அது தன்னுடைய உணவை சேர்த்து கொள்ளும். அதே போல தான் நம்ம எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும், எந்த ஒரு காரியமாக இருந்தாலும், நம்ம ஆரம்பிக்க போகிற எந்த ஒரு செயலாக இருந்தாலும், ஒரு விடாமுயற்சியாக ஒரு தன்னம்பிக்கையை வைத்து நம்மளால் முடியும், இதை நம்மளால் சாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் நம்ம தொடங்கும் போது நம்மளுடைய விடாமுயற்சி, நம்மளுடைய தன்னம்பிக்கை ஒரு நாள் பெரிய ஒரு வெற்றியை நம்ம காண்றதுக்கு உதவி செய்யும். இன்னொன்று என்னென்னா, எறும்பிடத்தில் பார்க்க வேண்டியது, அது தன்னுடைய வாழ்நாள் இவ்வளோதான், இத்தனை நாள், இத்தனை வருடம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஏன் அப்படின்னா, அதனுடைய ஜீவன் எப்போனாலும் போகும். ஏன்னா அது சிறிய உயிரினமாக இருக்கிறனால அதனுடைய வாழ்நாள் அதுக்கு கணக்கிடப்பட முடியாது. ஆனால் அது அதை நினைத்து ஒரு நாளும் கவலைப்பட்டதே கிடையாது. தனக்கு கொடுக்கப்பட்ட வாழ்நாளை அதை பயன்படுத்தி கொள்ளுது. அதே போல தான் நம்ம அதை விட விசேஷமானவர்கள். அதை நம்ம மனதில் கொண்டு எதை நினைத்தும் கலங்காமல் நம்ம ஜபத்திலையும் நம்மளுடைய விடாமுயற்சியிலும் நம்ம தேற்றி கொள்ளணும். ஒருவரும் நம்மளை தேற்ற முடியாது. நம்ம ஒவ்வொரு நாளும் நம்மளை மோட்டிவேட் பண்ணணும். என்னால் இந்த காரியத்தை செய்ய முடியும், என்னால் இதில் வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை நம்ம மோட்டிவேட் பண்ணும்போது மட்டும்தான் ஒரு வெற்றியை நம்ம பார்க்க முடியும். அதனால் சோர்ந்து போகக்கூடாது. எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் நம்ம சோர்ந்து போகாதபடிக்கு கர்த்தருடைய கிருபையினாலும் நம்மளுடைய விடாமுயற்சி, கான்ஃபிடென்ட், இதை வைத்து நம்ம செயல்படும் பொழுது கர்த்தர்கிட்ட நம்ம ஒரு அதிகமான ஒரு கிருபையையும் இரக்கத்தையும் பெற்றுக்கொண்டு இந்த காரியத்தில் வெற்றி பெற தேவன் நமக்கு என்ன செய்வார்னா உதவி செய்வார். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவது.